1950ல பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேட் பிசிசிஸ்ட்டான ஹென்ரிகோ ஃபெர்மி வந்து அவரோட கொலீக் பிசிசிஸ்ட்டோட ஒரு டின்னர் சாப்பிட்டுருக்கும்போது இந்த கொஸ்டின கேட்கிறாரு. வேர் இஸ் எவரிபடி? மத்தவங்கலாம் எங்க? இவரு சொல்றது பார்த்தீங்கன்னா, நபர்களோ, மத்த மக்கள்களோ கிடையாது. இவரு சொல்றது எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் லைஃப். அதாவது ஏலியன்ஸ்லாம் எங்க இருக்காங்க? மத்த வேற்று கிரக ஜீவராசிகள்லாம் ஏன் இன்னும் நம்மள தொடர்பு கொள்ளல? ஏன்னா, நம்ம பூமி வெறுமனே ஒரு துகள்ல இருந்து இவ்ளோ பெரிய ஒரு உயிர வா கிட்ட உருவாறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 400,00,00,000 வருடங்கள் ஆச்சு. இது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட வயச விட குறைஞ்ச அளவுக்கு தான். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட வயசு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1300,00,00,000 வருடங்கள். இது இந்த இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, மத்த இடத்துல கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, சைஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சூரியன் வெறும் சின்னது தான். இத விட நல்ல ஒரு பெரிய சைஸ்லயோ, இல்ல பெரிய கிரகங்கள், பல எக்ஸோ பிளானட்ஸ் இருக்கு. அதாவது இந்த மாரி ஹேபிச்சுவல் லைஃப் வாழ்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா உள்ள பல கோடி பிளானட்ஸ் இருக்கு. ஏன் இன்னும் அங்க லைஃப்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகல? குறிப்பா ஏன் அவங்கள நம்மள இன்னும் கான்டாக்ட் பண்ணல? எய்தர் இது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயமா? இல்லன்னா வந்து அந்த லைஃப் உருவாகி ஒருத்தர் அழிச்சுக்கிட்டாங்களாங்கிற ஒரு கொஸ்டின் அவர் கேட்கிறாரு. இந்த ஒட்டுமொத்த தியரியோட பேர் தான் வந்து ஃபெர்மி பாராடாக்ஸ்.